மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். ஈரானில் அதிரடியாக தரைவழி தாக்குதல் ஆரம்பம். யார் இதை மேற்கொள்றாங்க? இவங்களுக்கு பின்னால் இருக்கிற சக்தி தான் என்ன? இந்த யுத்தம் எங்க போய் முடிய போகுது? ஈரான் இதற்கான பதிலடி எப்படி வழங்க போகுது? என்னதான் அந்த களத்தில் நடக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த பார்க்கறது தான் இன்றைய பதிவு. ஈரானுக்குள்ள ஈராக்கினுடைய பழங்குடியைச் சேர்ந்த குர்திஷ் படை வீரர்கள் அதிரடியாக நுழைந்து இப்போது தரைவழி தாக்குதலை ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு ஒரு செய்தியை ஃபாக்ஸ் நியூஸ் அமெரிக்காவினுடைய உயர் அதிகாரியை மேற்கோள் காட்டி செய்தியாக வெளியிட்டது பெரும் பரபரப்பையும் மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் உண்டு பண்ணிருக்கு. சமாதானம் மலராதா, யுத்த முடிவுக்கு வராதா அப்படின்னு ஏங்கி தவிக்கின்ற இந்த சூழல்ல தரைவழி தாக்குதலும் ஆரம்பிச்சாச்சா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பதட்டமும் அச்சமும் இப்போது குடிகொள்ள ஆரம்பிச்சிருக்கு. இந்த செய்தியில் இருக்கிற உண்மை தன்மைகள் என்ன? எதனால் இது சொல்லப்பட்டது? உண்மையில் அங்கே ஒரு தரைவழி தாக்குதல் ஆரம்பிச்சாச்சா? இதனுடைய நிலவரங்கள் என்ன? இதுக்கான ஈரானுடைய பதிலடி தான் என்ன அப்படின்ற விஷயங்களை தேடி பார்த்ததுல இந்த ஈராக் குர்திஷ் பழங்குடியினர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குர்திஷ் என்பவங்க தனி நாடாக ஆட்சி செய்யறவங்க கிடையாது. இவங்க ஒரு பழங்குடி இனத்தவர்கள். இவங்க பூர்வீகமாக எங்கெங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருக்கியினுடைய எல்லப்புறத்திலையும் ஈரான்ல சிறுபான்மையினராகவும் ஈராக்ல மற்றும் ஒரு சிறுபான்மையினராகவும் அதே போல சிரியாவுடைய எல்லப்புறம் அப்படின்னு இந்த எல்லா நாடுகளிலும் சேர்ந்து பழங்குடி மக்களாக இவங்க வாழ்ந்து வராங்க. ஏதோ ஒரு வகையில ஒரு தன்னாட்சி வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆயுத போராட்டத்தை நடத்தி வரவங்க. அதுக்கான காரணம் கனியல்ல அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட இருக்கிறவங்க. இந்த குர்திஷ் படைதான் சதாம் ஹுசைனுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்காவுக்கு பக்கபலமாக இருந்தாங்க. ஈராக்குக்கு எதிரான யுத்தத்தை முனைப்போடு மேற்கொண்டது முடிவுக்கு கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில இவங்க கை கொடுத்து தான் சதாம் ஹுசைனை இறுதியாக கைது செஞ்சு அந்த நாட்டினுடைய ஆட்சியை மாற்றத்தை உண்டு பண்ணினாங்க. இப்போது இந்த குர்திஷ் படையத்தான் ஈரானுக்குள்ள அமெரிக்கா விட்டிருக்கு அப்படின்ற செய்தி தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குர்திஷ் படைகள் ஆயுத குழுக்கள் எம்மோடு கை கூர்த்தது இந்த யுத்தத்துல மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்னு ஒரு விஷயத்த பெஞ்சமின் நெதன்யாகு அவங்க ஊடகங்களுக்கு சொல்லி இருந்தாங்க. இந்த திட்டமிடல் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யுத்தம் தொடங்குறதுக்கு 6 நாட்களுக்கு முன்னால ஈராக்ல இருக்கிற குர்திஷ் படை தளபதியான மசூதையும் அதே போல பாபில் தாலிபானியையும் அணுகி போன் பண்ணி இப்படியான ஒரு விஷயத்தை செஞ்சு கொள்ளணும், ஈரானுக்கு எதிரான யுத்தத்தில் தரைவழி தாக்குதலை உடனடியாக ஆரம்பிக்கணும், உங்களோட படை வீரர்களை தயார் பண்ணுங்க, தேவையான உதவி ஒத்தாசைகளை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்களிடத்துல இந்த செய்தியை சொல்லியிருக்கிறாரு. ஆரம்ப கட்டத்தில் இவங்க ஓரளவு தயக்கம் காட்டியதாகத்தான் செய்திகள் சொல்லுது. ஏன் தயக்கம் காட்டினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூடு கண்ட பூனை அடுப்பங்கரையை நாடாது என்பது போலதான் ஆல்ரெடி சதாம் ஹுசைன் விஷயத்துல ஆட்சி தருவோம், சுயாட்சி தருவோம் அப்படின்ற ஆசை காட்டி அமெரிக்கா அந்த படைகள் நாம் சேர்த்துக்கொண்டு இந்த யுத்தத்துல களங்கண்டது. சதாம் ஹுசைனும் இறந்து போனாரு, ஈராக்ல ஆட்சி மாற்றமும் உண்டாகியாச்சு. ஆனா அவங்களுக்கான சுய ஆட்சியை அமெரிக்கா கொடுக்கல என்ற கடுப்புல இப்போது இதுக்குள்ள எங்களை இழுத்து விடுறீங்களா அப்படின்னு ஒரு அச்சமும் இருந்திருக்கு. அடுத்த ஒரு விஷயம் தான் ஈரானுடனான இந்த யுத்தம் தேசம் இல்லாம ஒரு பழங்குடியினராக ஆயுத கலாச்சாரத்துல வாழுத நமக்கு அவங்களோட மல்லுக்கு நிற்க முடியுமா என்ற அச்சமும் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துல இவங்க பின்வாங்கியதாகவும் சொல்லப்படுது. பிறகு உடனடியே கோட போட்டிருக்காரு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான்ல இருக்கின்ற குர்திஷ் பழங்குடி கட்சிகளை அணுகி, மிக முக்கியமான ஒரு கட்சியினுடைய தலைவர் முஸ்தபாவை அணுகி தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்கணும், உதவிக்காக ஈராக்ல இருந்து குர்திஷர்கள் வருவாங்க, இளைஞர் தாக்குதலை ஆரம்பிங்க, தேவையான பணமா ஆயுதமா அனைத்தையும் தருவோம் அப்படின்னு சொல்லி உடனடியாக அந்த தலைவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி பல குழுக்களாக இயங்கினவங்களை அனைத்தையும் ஒரு கூட்டணியாக சேர்த்து குர்திஷ் அரசியல் கட்சிகளுடைய கூட்டணி அப்படின்னு ஆரம்பிச்சு இப்போது தாக்குதலுக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான உத்வேகத்தை சர்வதேச ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டிருக்கு. இப்படி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் தான் பெஞ்சமின் நெதன்யாகு குர்திஷ் கட்சிகளை போன்ல தொடர்பு கொண்டு, உங்களுக்கு இந்த ஈரானுடைய ஆட்சி முடிவுக்கு வரும் பட்சத்தில் நிச்சயமாக சுய ஆட்சியை உருவாக்கி தருவோம் அப்படின்னு ஒரு ஆசை காட்டி இந்த ஒரு தாக்குதலுக்கான தயாரை செய்யும்படி ஆலோசனையை வழங்கியதாக அமெரிக்காவுடைய உளவுத்துறை செய்தியாக வெளியிட்டிருக்கு. ஈராக்கில் இருக்கிற குர்திஷ்களை போசித்து வளர்த்தது, ஆயுதம் கொடுத்து வளர்த்தது அமெரிக்கா. இவங்களோட தேவை எப்போதோ அப்போது அதுக்கு பயன்படுத்துவாங்க. வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்களா கேட்டா கிடையவே கிடையாது. அதனால்தான் இளவு காத்த கிளி போல ஆட்சியும் கிடையாது, எதுவும் கிடையாது, ஒரு ஓரமா ஆயுத குழுக்களாக இயக்கின்ற ஒரு சூழல் இருந்திருக்கு. அதனால என்னவோ அவங்க இப்போது பின்வாங்குகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கு. ஈரான் தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தகவல் கசிஞ்ச உடனே, எமது உளவுத்துறைக்கு இந்த தகவல் கிடைச்ச உடனே உளவுத்துறை உடனடியாக புரட்சிகர காவல் படைக்கு இந்த செய்தியை சொல்லி வச்சாங்க.
ஆண்டு சொன்னாலே அடிச்சு முடிக்கிறவன், ஈண்டு சொன்னாலே இடிச்சு முடிக்கிறவங்க அவங்க. இவங்கள்ட்ட இந்த செய்தி வந்த உடனே உடனடியாக இதுவரைக்கும் உளவு தகவல்களா இஸ்ரேலுக்கு கொடுத்து ஒட்டுமொத்த நாட்டையை நாசமாக்கியது போதாது, தரைவழி தாக்குதலுக்கு வாரீங்களா அப்படின்னு சொல்லி கடுப்பாகி உடனடியாக திருப்புகடா ஏவுகணைய ஈராக்கின் பக்கம் 2 ரொக்கெட்டையும் 2 ஏவுகணையும் ஏவி விட்டாங்க. இந்த தாக்குதல குர்திஷ் படைகளினுடைய குர்திஷ் ஆட்சியாளர்களுடைய மிக முக்கியமான பிரதானமான அலுவலகம் தகர்க்கப்பட்டதோடு அமெரிக்கா கொடுத்து அவங்க பாதுகாத்து வந்த ஆயுத களஞ்சிய சாலைகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக பற்றி எரிவதாகத்தான் இப்போது ஈரானுடைய செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. தரைவழி தாக்குதலா, வான்மார்க்க தாக்குதல் அவங்க, தரைவழி தாக்குதல் நீங்க அப்படின்னு சொல்லித்தான் கடுப்பாகி இந்த ஒரு தாக்குதலை நடத்தி முடிச்சதாகவும், எமது விரோதிகளான அமெரிக்காவுக்கும் சியோனிஸுக்கும் உதவி செய்கின்ற ஒவ்வொருவரும் எமது விரோதியாக கருத்தில் கொள்ளப்படுவாங்க, சேர்ந்து தாக்குதல் நடத்த நினைச்சதுக்கு தான் இந்த அடி, நடத்தி முடிச்சிங்கன்னா பயங்கரமாக அடி ஒன்று இடியாக விழும் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டலை விட்டு இருக்கிறாங்க. ஈரான் தரப்புல சொல்லப்படுற ஒரு விஷயம், இதுவரைக்கும் தரைவழி தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாட்டுக்குள்ள சாத்தியம் இல்லை, நாங்கள் எல்லைகளுடைய பாதுகாப்பை பலப்படுத்தியதிலும் யாரும் ஊடுருவா வண்ணம் அந்த ஒரு விஷயத்தை நடத்தி முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போது ஈரான் தரப்புல சொல்லப்படுது. மேற்கொண்டு ஈரான் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படியான ஆயுத தாக்குதலுக்கு முன்னால, தரைவழியோ வான்வழி தாக்குதலுக்கு முன்னால ஐரோப்பா ஊடகங்களுடைய பாங்கு என்னன்னா, உளவியல் தாக்குதலை நடத்தி முடிப்பாங்க. அப்படியான உளவியல் தாக்குதலால பயந்து போறதுக்கு நாங்கள் ஒன்று இஸ்ரேலர் கிடையாது, பாரசீகர்கள் எதையும் தாங்கும் வலிமை உள்ளவங்க அப்படின்னு சொல்லித்தான் ஈரானுடைய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கு. ஒட்டுமொத்தத்தில் இப்படியான ஒரு தாக்குதல் இதுவரைக்கும் நடக்கல, எதிர்காலத்தில் நடத்தி வைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேற்கொள்ளுது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. ஏன் இப்போது திடீரென்று ஒரு தரைவழி தாக்குதலை யோசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான காரணம் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போது இஸ்ரேலுடைய வான்படை தளபதி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யுத்தத்தில் நாங்கள் அடைய வேண்டிய இலக்குகளை அடைய முதல் டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக இந்த யுத்தத்தை நிறுத்திடுவாரோ என்ற அச்சம் இருப்பதனால வெகு சீக்கிரமான தாக்குதல்களை மேற்கொண்டு இந்த ஈரானுடைய ஆட்சி மாற்றத்துக்கான வழிவகைகளை இப்போது இஸ்ரேல் செய்ய நினைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் செய்வதற்கான முயற்சிகள் எடுப்பதன் ஒரு பங்காகத்தான் இப்போது தரைவழி தாக்குதலையும் ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அதுல இன்னொரு விஷயம் அவர் சொல்லியிருந்தார், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படியான தாக்குதலின் ஊடாக ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்ற ஒரு மாய எனக்குள்ள இல்லை, இருந்தாலும் இந்த தாக்குதல் மூலம் பல நல்ல இலக்குகளை அடையலாம் அந்த நம்பிக்கை மட்டும் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. தமது வீரர்களை களத்தில் இறக்கிற கூடாது, அமெரிக்க வீரர்களை களத்தில் இறக்கிற கூடாது, சேதாரம் பெருசாக இருக்கும் என்பதனால பரிச்சயம் செய்து பார்ப்பதற்காகத்தான் அப்பாவி குருதிசையில இப்ப ஆயுதத்தை கொடுத்து ஆசை காட்டி ஆட்சியை தரம், அதை சேரும் இதை சேரும்னு சொல்லி இப்போது உள்ள புகுந்து ஏதோ கவனிகரத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரிச்சயம் செய்து பார்க்கிறதுக்கான ஒத்திகை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இப்போது அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் எதற்காக இந்த யுத்தத்தை இடையில முடிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்றதுக்கான ஒரு காரணமும் சொல்லப்படுது. ஒன்று இப்போது அவர்களிடம் இருக்கின்ற ஆயுதங்களுடைய மிக முக்கியமான வெடிமருந்துகள் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக இப்போது செய்திகள் சொல்லுது. இந்த ஒரு விஷயத்தை யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவின் இராணுவ தளபதிகளுடைய தளபதி டான் கீன் கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்புக்கு சொல்லியிருக்கிறாரு, 25% அளவுக்கு எமது மிக முக்கியமான வெடிமருந்துகள் குறைந்தாச்சு. காரணம், உக்ரைனுக்கு உதவி செஞ்சிருக்கிறோம், கஸா போர்ல இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சிருக்கிறோம், இப்போது ஈரான் யுத்தத்துக்கு தேவையான வெடிமருந்துகள் எம்மிடம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னதோட இப்போது அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் ஈரான் ஒரு மாதத்துக்கு 100 ஏவுகணைகளை உற்பத்தி செய்கிறது. இதை தடுப்பதற்கான ஏவுகணையை அமெரிக்கா ஒரு மாசத்துக்கு 6 தொடக்கம் 7 வரையிலான ஏவுகணைகளை தான் தயாரிக்க முடியும். ஈரானுடைய ஏவுகணைகள் முடிவதற்கு முன்னால் அமெரிக்காவுடைய ஏவுகணை முடிந்துடும். அதை உற்பத்தி செய்வதற்கான சாத்தியப்பாடுகள் இப்போது இல்லை என்ற ஒரு விஷயத்தையும் அந்த அறிக்கை சொன்னதுனால, அது மட்டுமல்ல, இப்போது வெள்ளை மாளிகை கிட்டத்தட்ட 50 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் ஈரான் யுத்தத்திற்கு தேவை அப்படின்ற ஒரு கோரிக்கையை இப்போது அமெரிக்காவுடைய பாராளுமன்றத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது குவைத்தில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய தூதுவர் ஆலயத்துக்கு மூடு விழா கொண்டாடியாச்சு. உடனடியாக அதை மூடி எல்லாரையும் நாட்டை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இப்படி கடைகளை மூடி ஆயுதங்களும் இல்லாம பணமும் இல்லாம இப்போது உளவுத்துறைக்கு ஆக்கள் தேவை அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் ஒரு காணொலி நாங்கள் சொல்லியிருந்தோம். 100 நாளைக்கு ஒர்க் பண்றதுக்கு உளவுத்துறை அதிகாரிகளை தந்துருங்க, இந்த உளவு தகவலை தான் நாங்கள் குருதிகள் கொடுத்து அடிக்க விடணும் அப்படின்ற மாதிரி இப்போது எல்லா வகையிலும் நெருக்கடி இருக்கிறதுனால டொனால்ட் ட்ரம்ப் இந்த யுத்தத்தை திடீரென முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற ஒரு அச்சம் இப்போது இஸ்ரேலுக்கு தொடங்கியதனால தான் இஸ்ரேல் உடனடியாக தீவிரமான தாக்குதல்களை
முன்பில்லாதவாறு மேற்கொள்ளுது அப்படின்ற விமர்சனம் சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் தரைவழி தாக்குதலுக்கு ஈரான் 2-3 ஏவுகணையால முற்றுப்புள்ளி வச்சிருக்குது. உள்ள வந்தா செத்து தொலைஞ்சிடுறீங்க அப்படின்ற மிரட்டலை விட்டு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக நாடுகள்ல 145 நாடுகள்ல ஆயுத பலத்துல ஈரான் இப்போதைக்கு 16வது இடத்துல இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பும் சொல்லுது. கிட்டத்தட்ட படை வீரர்கள் அப்படின்னு சொல்லி 9,60,000 பேர் இருப்பதாகவும் சொல்லப்படுது. எனவே உள்ள போந்தீங்கன்னா சங்கு ஊதிருவாங்க என்பதனால இப்போது இஸ்ரேலும் அமெரிக்காவும் வெளியிருந்து வேடிக்கை பார்க்குது. தரைவழி தாக்குதலையாவது உண்டு பண்ணிடலாம், கூடிய சீக்கிரம் யுத்தத்தை முடிச்சிடலாம் என்ற கனவோடு இப்ப ஆட்சியை ஆசை காட்டி இப்போது குருதி சேலை உள்ள அனுப்புறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. வந்து பாருங்க தொலைச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லி 2-3 ஏவுகணையால பதில் சொல்லியிருக்கிறது ஈரான். பொறுத்தது பார்க்கலாம் இந்த யுத்தம் முடியுதா தொடருதா அப்படின்னு ஒரு விஷயம். எனக்கு அமெரிக்காவுக்கு இருக்கின்ற நெருக்கடிக்குள்ள இந்த ஒரு யுத்தம் கூடிய சீக்கிரம் முடிவதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதுதான். ஆனா விட்டுட்டு போயிடாதங்கன்னே, நில்லுங்க, கூட துணைக்க நில்லுங்க, அடிப்போம் அப்படின்ற மாதிரி இப்போது கெஞ்சி கெதறுகின்ற ஒரு சூழலும் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கு. பொறுத்தது பார்க்கலாம். எமது பிரார்த்தனை என்றுமே மத்திய கிழக்கு நாடுகளில் சமாதானம் நிலவட்டும், அமைதியான சூழல் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.